உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், இந்த நிகழ்வு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. மதுரை மாவட்டத்தில் தைப்பொங்கலை முன்னிட்டு நடைபெற உள்ள 3 ஜல்லிக்கட்டில் முதன்மையான ஜல்லிக்கட்டாக உள்ள அவனியாபுரம் ஜல்லிக்கட்டினுடைய முதல் நிகழ்வு, அதாவது பந்தக்கால் நடக்கின்ற பணி இன்று நடைபெற்றிருக்கிறது. வருகின்ற 15, 16, 17 ஆகிய 3 தினங்களில் மதுரையில் 3 ஜல்லிக்கட்டுகள், அதாவது அவனியாபுரம், பாலமேடு, அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் என 3 ஜல்லிக்கட்டுகள் தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான காளைகளும் வீரர்களும் கலந்து கொள்வார்கள். தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக நடைபெறுகின்ற இந்த ஜல்லிக்கட்டை காணுவதற்காக வெளிநாடுகளில் இருந்தும் பலர் வருவதுண்டு. இதனுடைய முதல் நிகழ்ச்சியாக மதுரை அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலையில் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்ற அந்த சாலையில் வாடிவாசல் அமைப்பதற்கான முகூர்த்த கால் என்று சொல்லக்கூடிய பந்தக்கால் நடுகின்ற பணி இன்று நடைபெற்றது. வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் காவல் ஆணையர் லோகநாதன் இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்ற பின்பு பந்தல்காலுக்கு பூஜைகள் நடைபெற்று அதில் அந்த மா இலை மற்றும் வேப்பம் இலைகள் எல்லாம் கட்டப்பட்டு பூஜைகள் நடைபெற்ற பின்பு அந்த பந்தல்கால் நடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இங்கு அந்த சாலை ஓரங்களில் பார்வையாளர்கள் அமர்கின்ற மேடை, மாடுகள் உள்ளே வருவதற்கான வாடிவாசல், காளைகள் மீண்டும் போய் சேர்கின்ற இடம் உள்ளிட்ட பணிகள் எல்லாம் தொடர்ந்து இந்த பணிகள் துவங்கி நடைபெறும். இந்த ஆண்டும் வழக்கம் போல் முதல் பரிசு வெல்லக்கூடியவர்களுக்கு கார் பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வழக்கம் போல இந்த ஆண்டும் அரசாங்கம் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தினாலும் கூட கிராம கமிட்டி மக்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கூறி அவர்கள் இங்கு வந்திருந்த அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார்கள். தொடர்ந்து தற்பொழுது இந்த பகுதி முழுவதுமாக இந்த ஜல்லிக்கட்டுக்கு தயார் செய்வதற்கான பணிகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.